அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறதுலே நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு வக்ரமாகறனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. ராசி அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசி நேரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பார்த்திங்கன்னா செவ்வாய். அவர் 8ஆம் அதிபதி வருவார். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் அதிபதி வருவார். ரகசிய நடவடிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. எது ஃப்ராங்காக வெளியே பேச மாட்டாங்க. சரிங்களா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. ரகசியத்தை காக்கிறவங்கன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நேரில் ரகசியத்தை காப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்லிட மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் விருச்சிக ராசி நேரில். ஏன்னா ராசி சின்னம் தேல். சரிங்களா? அதாவது பழகிறவங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. சரிங்களா? ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருக்கிறனால அது ராசி சின்னம் தேல் வேறு, அவங்களோட தேலாக இருக்கிறனால பழகிறவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. நல்ல ஒரு ராசிங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, ரகசியத்தை காப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டை, ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய ராசின்னா விருச்சிக ராசி தான். இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு யோகாதிபதி. ராசிக்கு அவர் யோகாதிபதி, யோக கிரகம். 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக குரு வருவார். அப்போ அந்த குரு வக்ரமாகிறார். பெரிய அளவுக்கு பாதிப்பு வராதுங்க, கவலைப்படாதீங்க. குரு நல்லா தான் பண்ண போகிறார் உங்களுக்கு. ஏன்னா இப்போ குரு பயிற்சி வந்ததுனாலே உங்களுக்கு நல்லா தான் இருக்கீங்க. ஏன்னா
12லேருந்து 20 வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு ஏதோ ஒன்று அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் சோதனைகள் நடந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் எந்த பாதிப்பு வராது. உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். 2 மற்றும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். அப்புறம் என்ன நடக்கும்? வேகமாக செயல்படுவார். குரு வந்து ஸ்பீடாக செயல்படுறாரு. இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை சில விஷயங்களை கொடுப்பார். அப்போ வருமானம் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். வருமானம் நல்லா வரும். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாத காலகட்டங்கள் நல்ல ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. 2ஆம் அதிபதி வக்ரமாகிறார், 5ஆம் அதிபதி வக்ரமாகிறார், 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பற்றாக்குறை இருந்தவங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலக போகுது. புதுசாக நல்ல ஒரு குடும்பம் அமைய போகுதுன்னு சொல்லலாம். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரப்போகுது. உங்களுக்கு 5ஆம் அதிபதிங்கிறது வந்து குருங்கிறனால புத்திர பாக்கியம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நல்ல ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துல குரு இருந்து வக்ரமாகிறார். கூட்டுத் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீடாக ஒரு வளர்ச்சி இருக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கு என்னென்ன நினச்சிங்களோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினச்சிங்களோ இது எல்லாமே இந்த 4 மாத காலகட்டங்களில் அப்படியே ஸ்பீடாக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், வரன் அமைய மாட்டேங்குது, எவ்வளோ வரன் பார்த்துட்டோம், எந்த வரனுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, வயசு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு, அடுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, எங்களுக்கு கீழே இருந்தவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க எங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது, எங்களோட வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, எங்களோட ஜூனியர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது, எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஏஜ் அதிகமாக போயிட்டுருக்குன்னு நம்ம நிறைய விருச்சிக ராசினியர்கள் மன உளைச்சலில் இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இந்த 4 மாதத்தில் நிச்சயம் பண்ணிடுவீங்க. இல்லை திருமணமே உங்களுக்கு நடந்துடும். அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நல்லா இருக்குங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நல்ல வரன் தேடி வரும். வரன் தீவிரமாக பாருங்கள். நல்லபடியாக உங்களுக்கு வரன் அமையும். நல்லபடியாக திருமணம் பண்ணுவீங்க. இல்லை நிச்சயம் பண்ணிடுவீங்க இந்த 4 மாதத்துக்குள்ளே. இல்லைன்னா கல்யாணமே பண்ணிடுவீங்க. இதெல்லாமே டக்குன்னு வேகமாக உங்களுக்கு நடக்கும். குரு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. லாபஸ்தானத்தில் இருக்கிறனால குரு வளர்ச்சி தான் கொடுப்பாரு. கண்டிப்பாக வீழ்ச்சி கொடுக்க மாட்டார். 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். கணவன் மனை பிரிஞ்சிருந்தவங்க ஒரு சில பேர் ஒன்று சேருவீங்க. டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு பாருங்கள் மறுமணம் உங்களுக்கு அமைய போகுது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? குரு வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறாரு. அவர் வக்கரமாக இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை. உங்கள் ராசி பார்க்குறனால ஒரு வெளிச்சம் கிடைக்கும். புதியவர்களோட நட்பு கிடைக்கும். நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ முயற்சி சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். தொழிலுக்காக வேலை விஷயமாக முயற்சி பண்ணுறீங்க, தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை வேலையை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டங்கள். நல்ல காலகட்டங்கள் உங்களுக்குங்க. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. விருச்சிக ராசி நேயர்கள் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? உங்களுக்கு இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிருச்சு. இனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நஷ்டமாக இருந்தவங்களுக்கு, விரயமாக போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த 4 மாத காலகட்டங்கள், 4 மாத பீரியட், இந்த டைமை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இப்போ நம்ம பார்த்ததில் பொது பலன். அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஜாதகங்கிறது பிறப்பு ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க. தனி மனிதனோட ஜாதகம் தான் ஒரு மனுஷனோட தலையெழுத்தை தீர்மானிக்கும். லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.